இது வெறும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி புல்வாமால நடந்ததுக்கு கொடுத்த பதிலடி மாதிரி இல்லாம இது ஒரு நீண்ட நாட்களுக்கு தொடர போகக்கூடிய ஒரு பதிலடி தாக்குதலா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, நாங்க அதுக்கு பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்றத மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா நாட்டு தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. ஏன் நாடு முழுமைக்குமான ஒரு மாக் ட்ரில் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அவ்வளவு சோர்ஸ், அவ்வளவு மனித உழைப்பு அப்படின்றது தேவைப்படுது, அவ்வளவு டெக்னாலஜி அப்படின்றது தேவைப்படுது. இதை கணக்கில் வச்சுட்டு இருந்த அதே நேரத்திலேயே ஒரு எதிரி நாட்டுக்குள்ள புகுந்து அடிக்கக்கூடிய வகையில பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அந்த அளவுக்கு அதான் டெக்னாலஜி இது எல்லாமே இருந்தாலும் கூட திட்டமிடல், பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றதே ஹிந்தியில சிந்தூர் அப்படின்னா நம்ம பெண்கள் அவங்களுடைய கணவன்களுக்காக நெற்றியில இடக்கூடிய அந்த விஷயத்தான் சிந்தூர்னுவாங்க. நீங்க இந்த டார்கெட்டோடைய இந்த தீவிரவாத அட்டாக் உடைய அடிப்படையான விஷயமே என்ன? ரெண்டு விஷயம். பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று இரவெல்லாம் தூங்காம பிஎம்ஓல உட்காந்து அவருடைய வீட்டுல உட்காந்து என்ன நடக்குது, ஆபரேஷன்ஸ் எப்படி போகுதுன்றத அவரு தொடர்ச்சியா கண்காணிச்சுட்டே இருந்தாரு. வார் அப்படின்ற வார்த்தையை கூட இந்தியா எந்த இடத்திலையும் பயன்படுத்தல. ஆனா சிந்து நதி நீரை நாங்க நிறுத்த போறோம்ன்ற அறிவிப்பு வந்த உடனேயே பாகிஸ்தான் பயன்படுத்தின முதல் வார்த்தையே வார் தான். வாவ் தமிழ நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் முகாம் அமைந்துள்ள 9 இடங்களை நேற்று இரவு இந்தியா தாக்கியுள்ளது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றிய பல்வேறு விளக்கங்களை நமக்கு அளிக்கிறார் டெல்லியை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரான நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் நிரஞ்சன் சார். வணக்கம் சார். முதல்ல மே 7ஆம் தேதி ஒரு மாக் ட்ரில், போர்க்கால ஒத்திக்கைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பாராத விதமா நேற்று இரவே அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் 9 இலக்குகளை துல்லியமா தாக்கி இருக்காங்க. என்ன நடந்துச்சு சார் அந்த விஷயத்துல? இல்ல, இத எதிர்பார்த்ததுதான். அதாவது எந்த டேட்டுன்னு தான் தெரியல. நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ டேட்ஸ் எல்லாமே உறுதியாகாம இருக்கு. அது என்னன்றது உறுதி ஆயிடுச்சு, பட் நமக்கு வெளியே தெரியாம இருக்கு. ஒரு பெரிய ஒரு ரிட்டாலியேஷனுக்கு இந்தியா தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்க டெல்லியில தொடர்ச்சியா ஹோம் மினிஸ்ட்ரிஸ்க்கோ இல்ல மற்ற அமைச்சகங்களுக்கு எல்லாம் போய் ஓரளவுக்கு நம்ம செய்யும் பொழுது நம்மளால அதை ஸ்மெல் பண்ணிட முடியும். மோர் ஓவர் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் அந்த டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எல்லாம் பேசும்பொழுது ரொம்ப டீட்டெயிலான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, பட் சம்திங் ஏதோ நடக்குது அப்படின்றது நம்மளால யூகிக்க முடியும். இது வெறும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி புல்வாமால நடந்ததுக்கு கொடுத்த பதிலடி மாதிரி இல்லாம இது ஒரு நீண்ட நாட்களுக்கு தொடர போகக்கூடிய ஒரு பதிலடி தாக்குதலா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த முறை பாகிஸ்தானுக்கு உள்ள கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கும் மேல உள்ள போய் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல் இது. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைப்புகளை அந்த நாட்டை சேர்ந்தவங்க கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல். இந்தியாவுடைய ராணுவ பலம் இன்னும் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கான ஒரு அடிப்படையான அடிக்கோலிட்டு காட்டக்கூடிய விஷயமா இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் அப்படின்னு நடந்திருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் மீட்டிங், அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை ஒரு புதிய மீட்டிங் அப்படின்றது போய்கிட்டே தான் இருக்கு. பார்லிமெண்ட் எல்லாம் கவர் பண்றப்போ நாங்க அந்த ராஜீவ் சௌக்ன்ற அந்த பகுதியில இருப்போம். அங்கதான் அந்த பார்லிமெண்ட் இருக்கும். விஜய் சௌக்ன்ற அந்த பகுதியில இருப்போம். அங்கதான் அதை தாண்டிதான் நம்ம ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ், டிஃபென்ஸ் ஆபீஸ் எல்லாமே இருக்கும். எப்பவுமே இருக்கிற பரபரப்பு விட 100 மடங்கு அதிக பரபரப்பு பார்க்க முடிஞ்சது. எப்பவுமே சைடு வச்ச கார்கள் போய்கிட்டு வந்துகிட்டும் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு 10 நாள் ப்ரிப்பேர் ஆனதுக்காக அப்படின்றதுதான். இன்னைக்கு அவங்க அட்டாக் பண்ணிருக்கக்கூடிய அந்த 9 கேம்ப், அதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 21 இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 10 நாட்கள் அப்படின்றது எவ்வளவு தூரம் இந்த தாக்குதல் துல்லியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிகாரிகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் கொலாட்ரல் டேமேஜ் இல்லாம, அதாவது பொதுமக்களோ இல்ல மற்றவங்க இதுல சம்பந்தப்படாதவங்க பாதிக்கப்படாத வண்ணம் ஒரு தாக்குதல் நடத்தப்படணும் அப்படின்றதுக்கான திட்டங்கள், வியூகங்கள்லாம் வகுக்கப்பட்டு ரொம்ப கச்சிதமா பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுல சின்ன ஒரு பிசர் நடந்திருந்தாலும் உலக நாடுகள் ஏற்கனவே நம்மளை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லா நாடுகளுடையும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒளிவு மறைவா எதுவுமே பண்றது கிடையாது. இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, நாங்க அதுக்கு பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்றத மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா நாட்டு தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. ஏன்
இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச ஒரு சில மணி நேரங்களுக்கு உள்ளாவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அங்க பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இது சம்பந்தமா அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிட்ட நம்ம செக்ரட்டரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம், ஜெர்மன் கிட்ட பேசியிருக்கிறோம், ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இது சம்பந்தமான விவரங்களை பகிர்ந்திருக்கிறோம். சோ நாங்க எங்க மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, நாங்க திருப்பி பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. இது பாகிஸ்தானியர்களுக்கும் தெரியும், பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தெரியும் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இங்க எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா இவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கா தான் நம்மளுடைய பாதுகாப்பு படையினருடைய ஒர்க் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எந்த படைப்பிரிவு நடத்துச்சு சார்? இதுல ஏதாவது விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதா இல்ல ஏவுகணைகளா? என்னென்ன வகையான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா நீங்க சொன்னீங்க அது 160 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கி. நம்ம அந்த பிரஸ்மீட்டையும் கவனிச்சோம். அதுல நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன்னா டிஃபென்ஸ் சம்பந்தமான பாதுகாப்புத்துறை சம்பந்தமான விஷயம் அப்படின்றதுனால நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம வெளியே பாதுகாப்பு கருதி சொல்லவும் கூடாது. ஏற்கனவே அதைத்தான் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையாவே கொடுத்திருக்கிறாங்க. பார்டர்ல நடக்கக்கூடியது, இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி, இல்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதோடைய கோட் வேர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே ஊடகங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா கடந்த காலங்கள் அதுக்கான ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுகளை பயன்படுத்தி எதிரிகள் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த முறை என்ன பயன்படுத்தப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் முழுமையா சொல்லவும் மாட்டாங்க அப்படின்றத அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. தேவைப்படும் பொழுது சொல்றோம் அப்படின்னு. நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற ஒரு வெளியே ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்ற தகவல்கள் படி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய அபிஷியலான ஸ்பீச்ல இருந்து அவரே நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு. அதாவது இந்தியா இதுவரைக்கும் பாதுகாப்பு துறைக்காக அனுப்பி இருக்கக்கூடிய சேட்டிலைட்டுகளை நம்ம இந்த ஆபரேஷன்ஸ்க்காக முழுமையா பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஆளில்லா விமானங்கள் அப்படின்றது அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா ரேடார்ல சிக்குனா அந்த நொடியே உடனடியா டிஸ்மேண்டில் ஆகக்கூடிய, அதாவது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மேண்டில் ஆகக்கூடிய நவீன ரக ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்பவுமே ஆர்மி ஒன்னு அட்டாக் போவாங்க, வான்வெளி தாக்குதல்னா நம்மளுடைய ஏர்ஸ்பேஸ் பயன்படுத்தப்படுவாங்க, ஏர்போர்ட்ஸ் பயன்படுத்தப்படுவாங்க. பட் இந்த முறை நேவியும் இதுல அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் நான் இந்த நேவியோடைய எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா போவேன்றதுனால உங்களுடைய பார்ட் என்ன இருக்க போதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சரியா அதே நேரத்துல எல்லை பகுதிகளில் இருந்து ரேடார்களை கண்காணிக்கிறது தொடங்கி எல்லா வேலைகளையும் நம்மளுடைய கப்பற்படையும் ரொம்ப துல்லியமா செஞ்சிருக்கிறாங்க. மொத்தத்துல நம்மளுடைய டிஜிட்டல் பவர், நம்மளுடைய முப்படைகளுடைய பவர், நம்மளுடைய டிப்ளமேட்டிக் போர்சஸ், நம்மளுடைய அபிஷியல் போர்சஸ் இப்படின்னு எல்லாமே இந்த ஆபரேஷன். ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இப்போ ஒரு 25 நிமிடம் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது மாதிரியான மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு பாகிஸ்தான் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களோ அதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா மாக் ட்ரில்னு சொல்லியிருக்காங்க. மாக் ட்ரில் அப்கோர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது மாக் ட்ரில்னு சொன்னாங்கன்னா அடுத்த 2-3 நாட்கள்ல இப்படியான தாக்குதல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா மாக் ட்ரில்னு சொல்லப்பட்ட, ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நாடு, நம்ம நிறைய நாடுகள்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல எல்லாம் இந்த மாக் ட்ரில் ரொம்ப ரெகுலரா நடக்கக்கூடியது. பட் அவங்க அதுக்கு அவங்க பழக்கப்பட்டவங்க. ஆனா ஒரு 40 வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல நாடு முழுமைக்குமான ஒரு மாக் ட்ரில் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அவ்வளவு சோர்ஸ், அவ்வளவு மனித உழைப்பு அப்படின்றது தேவைப்படுது, அவ்வளவு டெக்னாலஜி அப்படின்றது தேவைப்படுது. இதை கணக்கில் வச்சுட்டு இருந்த அதே நேரத்திலேயே ஒரு எதிரி நாட்டுக்குள்ள புகுந்து அடிக்கக்கூடிய வகையில பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அந்த அளவுக்கு அதான் டெக்னாலஜி இது எல்லாமே இருந்தாலும் கூட திட்டமிடல், பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 நாட்கள் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கூட நம்ம பாதுகாப்பு படையினர் பத்தி அவங்களுடைய செயல்பாடுகள் பத்தி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த எழுப்பப்பட்ட அத்தனை சந்தேகங்களுக்கும் இந்த 10 நாள் நாங்க ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு சரியான பதில் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த டார்கெட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீருக்குள்ள 5 இடங்களும் பாகிஸ்தானுக்குள்ள 4 இடங்களும் அப்படின்றப்போ அது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல எல்லாமே வெளியே கசியக்கூடிய விஷயம். ஆனா இவ்வளவு தூரம் ரகசியம் காக்கப்பட்டு இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அந்த பிரஸ் மீட்லயே கூட அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவங்க சொன்ன தகவல்கள், அவங்க பகிர்ந்துட்ட விஷயங்கள் எல்லாமே, குறிப்பா அந்த 2 பெண் அதிகாரிகளை இந்த பிரஸ் கான்பரன்ஸ பயன்படுத்தினது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதுல ஒரு
இவ்வளவு நாள் ஒரு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு கால ஒரு பெரிய ஒரு கடினமான தருணங்களை நம்ம சந்திச்சுட்டு இருந்த சூழல்ல அதுக்கான ஒரு சரியான இடத்துக்கு இப்ப கொண்டு வந்து நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் நம்ம நிறுத்தி இருக்கிறாங்க. நீங்களே சொன்னீங்க அந்த பெண் அதிகாரிகளை பயன்படுத்தி இருக்காங்கன்ட்டு. அந்த சோஃபியா குரேஷி, அதுக்கப்புறம் வியோமிகா சிங், இவங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் சார்? இந்த 2 பேரை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இல்ல, நீங்க அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றதே, ஹிந்தியில சிந்தூர் அப்படின்னா நம்ம பெண்கள் வந்து அவங்களுடைய கணவன்களுக்காக நெற்றியில இடக்கூடிய அந்த விஷயத்தான் வந்து சிந்தூர்னுவாங்க. நீங்க இந்த டார்கெட்டோடைய இந்த தீவிரவாத அட்டாக்குடைய அடிப்படையான விஷயமே என்ன? 2 விஷயம். ஒண்ணு, இந்தியர்களுடைய மன வலிமையை சீர்குலைக்கணும். ஏன்னா சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் அப்படின்னும் பொழுது அதுலயும் ஆண்களை அது வயது வித்தியாசம் பார்க்காம அவங்க வந்து கொலை பண்றாங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு விஷயம். 2வது, அவங்களுடைய மனைவிகள் முன்னாடியே சுட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அப்கோர்ஸ் ஒரு மோரலா நமக்கு என்ன தோணும்? நம்ம பெண்களுக்கு இப்ப எல்லை பகுதிகளுக்கு ஒரு வேளை நம்ம ஆர்மி வீரர்கள் போறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சங்கடங்கள் வரும். பெண்களுக்கான ஒரு, ஏன்னா அவங்கதான் வீடே, அவங்கதான் பெண்கள் தான் வீடே அப்படின்னும் பொழுது அவங்களுடைய மன வலிமையை சீர்குலைக்கும் பட்சத்துல அதை அவங்க என்ன டார்கெட் நினைச்சாங்களோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு. 2வது, ஹிந்து சுற்றுலா பயணிகள், இந்து ஆண்கள் அப்படின்னு பார்த்து அவங்க சுட்டு கொன்றது அப்படின்றதும் இந்தியாவுல ஒரு விதமான மத கலவரத்தையோ இல்ல ஒரு பிரிவினைவாத மோதலையோ ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட்டை வச்சதன் மூலியமாவே இது 2மே காணாம போகப்பட்டிருக்கு. முதல்ல அந்த பேரு, ஏன்னா பழி வாங்கறதுக்காக, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்துக்காக, துயரத்துக்காக பழி வாங்கறதுக்காக நாங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றத வெளிப்படையா சொல்லக்கூடிய அளவுலதான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. 2வது, அந்த 2 பெண் பாதுகாப்பு படை அதிகாரிகளை பயன்படுத்தும் பட்சத்துல ஒரு விதமான ஒரு உத்வேகத்தை வந்து பொதுமக்களுக்கும் கொடுக்கும், பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க அந்த பெண்கள். அந்த தீவிரவாத தாக்குதல பாதிக்கப்பட்டு அழுகக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறமான தகவல்கள் 10 நாட்களா அந்த யார் அதுல சம்பந்தப்பட்டாங்களோ அந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியாம இருந்தது. இது எல்லாமே ஒரு விதமான கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டே வந்த சூழல்ல நம்ம வீட்டு பெண்கள்கிட்டயே நம்ம அதை பத்தி பேசும் பொழுதே அவங்களே அவங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அதுக்கான ஒரு பதில், ஏன்னா நாரி சக்தி அப்படின்ற அந்த ஒரு வாக்கியம் அப்படின்றது பொலிட்டிக்கலாவும் இது ரொம்ப முக்கியமான தருணம்னு வச்சுக்கலாம் கூட. இது சரியான நேரம். ஏன்னா ஒரு ஒரு மெசேஜ ஒரு லவுடா கொடுக்கணும். 2வது, இந்தியாவுல ஒரு விதமான கம்யூனல் வயலன்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டார்கெட்டட் விக்டிம்ஸா வந்து அந்த டெரரிஸ்ட் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி அவர்கள் பேசும் பொழுது இந்தியாவுல கம்யூனல் வயலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியான ஒரு நடவடிக்கையை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. பட் அதை தவிர்க்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடைசியா முடிக்கும் பொழுது, எங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம், இதுக்கு மேலையும் இதை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகப்படியான தாக்குதலை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்றத அந்த பெண் அதிகாரியை வைத்து சொல்ல வச்சிருக்கிறது வந்து பாகிஸ்தானுக்கும் சரி, பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கும் சரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதில் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைன்னா அவங்கள வந்து மாரலா வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். பாருங்க, இவங்க பெண்கள் தான் நம்ம குறைச்சு சொல்லல, அவங்களுடைய பார்வையில பெண்களே அந்த அளவுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க, மனசுல அளவுல அவங்க அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்களை வைத்து அதுக்கான பதில் சொல்லும் பட்சத்துல அதுக்கான அந்த வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லவுடா இருக்கும். அதனாலதான் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பெயர் வச்சதே பிரதமர் மோடி அப்படின்றாங்க, அது உண்மையா? அந்த விஷயம் நம்ம இதெல்லாம் வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து தனிப்பட்ட நபர் வைக்கக்கூடிய அப்படியான விஷயங்கள் எதுவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஒருவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு போகக்கூடியது. இது ஒரு கலெக்டிவான ஒரு விஷயமா தான் இருக்கும். கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று இரவெல்லாம் தூங்காம பிஎம்ஓல உட்காந்து அவருடைய வீட்டுல உட்காந்து என்ன நடக்குது, ஆபரேஷன்ஸ் எப்படி போகுதுன்றத அவரு தொடர்ச்சியா கண்காணிச்சுட்டே இருந்தாரு. தொடர்ச்சியா அதுக்கப்புறமும் மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. குடியரசுத் தலைவரை சந்திச்சு இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் மற்ற கட்சிகள்கிட்டையும் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிருக்காங்க. ஸோ அவருடைய ரோல் அப்படின்றது அப்கோர்ஸ் நாட்டுடைய தலைவர் அப்படின்ற முறையில அவருடைய ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனா இந்த ஆபரேஷன் சிந்தூர் பெயர் வைத்ததுல இருந்து, இந்த டார்கெட்ஸ் பிக்ஸ் பண்ணதுல இருந்து, பயன்படுத்தப்பட்ட நவீன ஆயுதங்கள், இது எல்லாமே வந்து கலெக்டிவான டிசிஷன்ஸ். இதைத்தான் தொடர்ச்சியா அவங்களும், அதாவது மத்திய அரசுல இருந்தும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கலெக்டிவான டிசிஷன்ஸ். ஏன்னா
ஒரு 24 மணி நேரத்துல 2 முறை பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்திச்சு பேசுறாரு. RSS அமைப்புடைய தலைவர் மோகன் பகவத்தை சந்திச்சு பேசுறாரு. மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்திச்சு பேசுறாரு. மற்ற கட்சிகளுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற விளக்கங்கள் கொடுக்கப்படுது. உலக தலைவர்கள்ட்ட பேசுறாங்க. முப்படைகளுடைய தலைமை தளபதி கிட்ட பேசியிருக்கிறாரு. முப்படைகளுடைய தலைமை தளபதியுடைய தளபதியை கூப்பிட்டு தனியா பேசியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா நடத்தி இருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட தனியா மீட்டிங் நடந்திருக்கு. கட்சியுடைய தலைவர் JP நட்டாவை அழைச்சு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. சோ இது அதுதான் எல்லா தரப்பையும் இந்த விவகாரங்கள்ல கொண்டு வரணும். எல்லாருடைய கலெக்டிவ் அட்வைஸ், கலெக்டிவ் அந்த கன்சர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால இது இண்டிவிஜுவல் அப்படின்றது கிடையாது. இதோட A to Z நம்மளுடைய பாதுகாப்பு படையினருடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுலதான் இருக்கும். அதைத்தான் பிரைம் மினிஸ்டர் மோடியும் அவருடைய ஸ்பீச்சிலையும் வலியுறுத்தி இருந்தார். இதுக்கு முன்னே 2019 இந்தியா பாலாகோட்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண, அப்போ ஒரே ஒரு இடத்துல விமானம் மூலமா தாக்குதல் பண்ணாங்க. அந்த தாக்குதலுக்கும் இப்போதைய தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் எப்படி மாறுபடுது? சரியான தகவல்கள் போய் சேரணும் நேயர்களுக்கு அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். இதுல முதல் அட்டாக் அப்படின்றது சவாய் நாலா கேம்ப் அப்படின்ற கேம்ப்ல தான் அடிச்சிருக்காங்க. இது என்ன கேம்ப் அப்படின்னா 2017 அப்ப தொடங்கி ஜம்மு காஷ்மீருடைய சோன்மர்க், குல்மர்க், பகல்கம் அப்படின்ற முக்கியமான தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவங்க பயிற்சி பெற்ற கேம்ப். இரண்டாவது முசாஃபராபாத் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சைத்னா பிலால் அப்படின்ற கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க. இது ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புடைய பேஸ் கேம்பா இருக்கு. இங்க இருந்துதான் இந்தியாவுடைய கடுமையான காட்டுப்பகுதிகளுக்குள்ளெல்லாம் தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவலாம் அப்படின்ற பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். மூணாவது கோட்லி அப்படின்ற பகுதிக்குட்பட்ட குல்பூர் அப்படின்ற கேம்ப். இது LOC, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் வெறும் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம். இது லஷ்கர்-இ-தொய்பாவுடைய பேஸ் கேம்பா இருக்கு. நமக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பாத யாத்திரையா சென்ற யாத்திரிகர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. 10க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்க. அதுல தொடர்புடையவங்க இந்த தீவிரவாத கேம்ப்ல தான் பயிற்சி பெற்றிருக்காங்க. அது அழிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பிம்பர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பர்னாலா கேம்ப். மிக முக்கியமானது கோட்லி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அப்பாஸ் கேம்ப். இது லஷ்கர்-இ-தொய்பாவுடைய கேம்ப். இங்க 15 தீவிரவாதிகள் வரைக்கும் அட் அ டைம் எல்லா விதமான பயிற்சியும் மேற்கொள்ளக்கூடிய வகையில பெரிய ஒரு கேம்பா இருந்திருக்கு. அதுவும் அழிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள்ள நடந்த தாக்குதல். ஆனா அடுத்த 4 இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பாகிஸ்தானுக்கு உள்ள பூந்து அடிச்ச இடம். பாகிஸ்தான்ல அந்த இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து சியால்கோட் பகுதியிலிருந்து சர்ஜல் கேம்ப், இது 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய காவல்துறையை சேர்ந்த 4 பேர் கடந்த மார்ச் 2025 கொல்லப்பட்டிருந்தாங்க. அதுல பயன்படுத்தப்பட்ட தீவிரவாதிகள் இந்த கேம்ப்ல பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் விரிவா இருக்கும். ஆனா முடிக்கும் பொழுது இது ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். அடுத்து சியால்கோட்ல மெஹமூனா ஜோயா அப்படின்ற கேம்ப். இது ஹிஸ்புல் முஜாஹிதனுடைய மிகப்பெரிய கேம்ப். ஒரு பேசிக் கேம்பாவுமே இது செயல்பட்டு வந்திருக்கு. நமக்கு தெரியும் பாலாகோட் ஏர்போர்ஸ் அட்டாக் அப்படின்றது தெரியும். அதுல இருந்தவங்க இந்த கேம்ப்ல பயிற்சி பெற்றிருக்காங்க. அடுத்தது மர்கஸ் தொய்பா கேம்ப். 2008 மும்பையில தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அஜ்மல் கசாப், 19 வயசு பையனான அஜ்மல் கசாப் அந்த தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபடுத்தப்பட்டான். அதுக்கப்புறம் பிடிக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 2008 எப்போ கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ இந்த கேம்ப்லதான், இந்த இடத்துலதான் 2008 மும்பை தாக்குதலுக்கான தீவிரவாதிகள் பயிற்சி பெற்றிருக்காங்க. இப்ப வரைக்கும் அது செயல்பட்டிருக்குன்னா அந்த கேம்ப்ல இருந்து எத்தனை தீவிரவாதிகள் உருவாகி இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததுதான் கடைசியானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். பவால்பூர்ல இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா கேம்ப். இது இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள இருக்கு. ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புடைய தலைவனான மௌலானா மசூத் அசாருடைய தலைமை அலுவலகம் அங்கதான் இருக்கு. அவருடைய குடும்பத்தினர் அங்கதான் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்கிறாங்க. அசாருடைய தங்கச்சி வீட்டுக்கார் உட்பட 10க்கும் அதிகமான அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இந்த தாக்குதல்ல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ நான் ஏன் இந்த 9 இடங்களையும் சொன்னேன் அப்படின்றதுக்கான காரணம், ஏன்னா யாரு டார்கெட்டு, எதுக்காக அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோம் அப்படின்றதுக்கான அத்தனை விஷயங்களையுமே வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம்.
ஏன்னா பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான தவறான ப்ரொபகேண்டாஸ எல்லா இடங்களையும் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பாருங்க, உங்களுடைய அப்பாவி ஜனங்களை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த முறை அப்படிலாம் சொல்லி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சொல்லி அடிச்ச இடம் அத்தனையுமே தீவிரவாத கேம்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், பாகிஸ்தானுக்கும் தெரிஞ்ச இடம். இப்ப மிக முக்கியமான கேள்வி, பாகிஸ்தானுக்குள்ள இவ்வளவு இடங்கள் இருந்தும் அதை பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் காவல்துறையும் ஏன் கண்டுகொள்ளாம இருந்தாங்க அப்படின்ற கேள்வி உலக நாடுகள் முன்வைக்க போறாங்க. பாகிஸ்தான்கிட்ட அப்கோர்ஸ் அதுக்கு பதிலே கிடையாது. அதனாலதான் இந்த டார்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கச்சிதமா, ரொம்ப பெர்ஃபெக்டான இடங்களா தேர்ந்தெடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்கள் ஒரு 80-100 பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம்ன்ற சொல்லப்படுது. இன்னும் அபிஷியல் புள்ளி விவரங்கள் எதுவும் தெரியல. ஆனா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவுல சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல மசூத் அசார் பிடிக்கிற வரைக்கும் இதே மாதிரியான தாக்குதல் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது நிச்சயமா இதுக்குள்ள முடிஞ்சிடவே இல்லை அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா பாகிஸ்தானுடைய உடனடியான ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய 5 இடங்கள்ல அத்துமீறி தாக்குதல் நடத்தி இருக்கு இந்திய அரசாங்கம் அப்படின்றது சொன்னதோடு மட்டும் இல்லாம தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினதுக்காக போர் தொடுத்துட்டாங்க இந்தியா, நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ் அங்க பயங்கரமான இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த நாட்டு மக்களை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்த பாகிஸ்தான் அரசும் செய்தே ஆகணும், பாகிஸ்தான் ராணுவமும் செய்தே ஆகணும், பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி எல்லை பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதாவது இந்திய பகுதிகளுக்குள்ள இல்லாட்டி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு எல்லை பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. 3 பேர் வரைக்கும் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கதாலாம் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு விதமான பதற்ற நிலையை கொண்டு வரணும் அப்படின்றதுதான். இந்த தாக்குதல் ரொம்ப நீளுது, மக்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா காலையில அமித்ஷா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. எல்ஓசிய பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ பொதுமக்களுடைய உயிரிழப்பு அதிகரிக்கும் பட்சத்துல இல்லாட்டி இந்தியாவுடைய எல்லை பகுதிகளுக்குள்ள பாகிஸ்தான் ராணுவத்தினர் உள்ளே நுழையிறாங்க, இல்ல தீவிரவாதிகள் பழிவாங்கன்ற பேர்ல உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா கடுமையான எதிர்வினை இருக்கும். அதுதான் பிரஸ் மீட்ல விங் கமாண்டர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் இதுக்கு இன்னும் ரியாக்ட் பண்ணாங்கன்னா எங்களுடைய நடவடிக்கை இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் சிந்து தற்காலிகமா இப்போதைக்கு பாஸா இருக்கு வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர பாகிஸ்தானுடைய ரியாக்ஷனை பொறுத்துதான் நம்மளுடைய ரிட்டாலியேஷன் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் அமைதியா இருக்கிற மாதிரியான வாய்ப்பு சூழல் இப்ப வரைக்கும் பார்க்க முடியல. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் சாமானியர்கள் பாதிக்கப்பட்டதா அவங்க சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இதுல ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புடைய தலைவருடைய வீடு பாகிஸ்தான்ல இருக்கு, அவங்களுடைய கேம்புகள் அத்தனையும் இருக்கு. இந்தியாவுடைய காட்டு பகுதிகள் வழியாதான் உள்ள ஊடுருவி வராங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இப்ப இந்த ஒரு 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அண்டை நாடா என்ன பண்ணியிருக்கணும், இம்மீடியட்டா இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க யாரு பின்னணியில் இருக்காங்களோ அவங்கள நாங்க தண்டிக்கிறோம், நாங்க இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு, ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எந்த நாடா இருந்தாலுமே அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறது யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது இந்தியாவுக்கு ரொம்ப மோசமான தருணம், இதுல சம்பந்தப்பட்டவங்க பாகிஸ்தான்ல இருந்தாங்கன்னா நாங்க பிடிச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா அது நியாயமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா மீண்டும் மீண்டும் மறுக்கக்கூடிய ஒரு இடத்துலயே தான் இருக்கிறாங்க. எங்க நாட்டுல அப்படிலாம் யாருமே இல்லை, பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத அந்த மறுப்பையே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே, அதனாலதான் இப்ப எல்லாருமே அதை மீண்டும் மீண்டும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தீவிரவாத அட்டாக்கான பதிலடி இந்தியா கொடுத்துச்சு அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கும் பொழுது பல வருஷங்களா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்றதான் சொன்னாரே தவிர இந்தியா செஞ்ச தவறு அப்படின்றது எங்கேயுமே சொல்ல. சைனா, நம்மளுடைய மிகப்பெரிய வைத்தியா இப்ப வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சைனாவுடைய ரியாக்ஷன் இதுக்கு அப்புறம் வந்தது, தீவிரவாதத்தை நாங்களும் எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத யாரு, பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய சைனாவே சொல்லியிருக்கிறாங்க. சூழலை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், கவலை அளிக்குது அப்படின்றதா சொல்லியிருக்காங்க தவிர இந்தியாவை கண்டிக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணல. எந்த நாடாவது இந்தியாவுடைய இந்த பதிலடி தாக்குதலை கண்டிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுதா? அட் த சேம் டைம் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சரி, முக்கியமான ஆசிய நாடுகளும் சரி கடுமையான முறையில கண்டிச்சிருக்கிறதா பார்க்க முடியுது. ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய அண்டை நாடு, அவங்களுடைய மதம் சார்ந்து கொள்கை சார்ந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கூட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்தது,
பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாறே அப்படிதான். எப்பவுமே அந்த பழி போடக்கூடிய விஷயங்கள் தான் இருப்பாங்க. ஏன் இதே அசூத வந்து பிடிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையே, எந்த இஷ்யூஸுமே இல்லையே. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இவ்வளவு தூரம் நடக்கும் பொழுது அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதை செய்யாதனாலதான் அவங்க தொடர்ச்சி எத்தகைய விலையை நீ வரக்கூடிய நாட்களையும் கொடுக்க இருக்கிறாங்க. இப்ப இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இல்ல பாகிஸ்தான் படிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்தியா இது வரைக்கும் ஒரு முறை கூட போர் வார் அப்படின்றத ஒரு முறை கூட எந்த பிரஸ் மீட்லயும் சரி, எந்த பிரஸ் ரிலீஸ்லயும் சரி பயன்படுத்தவே இல்லை. நீங்க வேணாலும் போய் எடுத்து பார்க்கலாம், யாரு வேணாலும் போய் எடுத்து பார்க்கலாம். நான் தொடர்ச்சியா இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்றதுனால வார் அப்படின்ற வார்த்தையை கூட இந்தியா எந்த இடத்துலயும் பயன்படுத்தல. ஆனா சிந்து நதி நீரை நாங்க நிறுத்த போறோம்ன்ற அறிவிப்பு வந்த உடனேயே பாகிஸ்தான் பயன்படுத்தின முதல் வார்த்தையே வார் தான். இந்தியா எங்கள் மீது இந்த போரை திணித்து விட்டது, நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றத அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் அப்படின்றது அங்க இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுல நிலையான அரசு அப்படின்றது இருக்கு, இங்க அந்த மாதிரியான அரசியல் குழப்பங்கள் பெரிய அளவுல இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா பாகிஸ்தானுடைய நிலைமை அந்த மாதிரி கிடையாது. அங்க பொருளாதார மந்த நிலையில இருந்து எல்லாமே இருக்கு. இந்தியாவை கூட கம்பேர் பண்ணி பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் அரசுகளை வசைப்பாடக்கூடிய நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. சரியான முறையில தேர்தல் நடத்த முடியாது, சரியான முறையில ஒரு கிரிக்கெட் மேட்சுகளை நடத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார சூழல் அப்படின்றது இருக்கு. பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டுடைய நிலைமையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாகிஸ்தான் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த சிந்து நதி நீரை நிறுத்தினதன் மூலியமா இப்போ அவங்களுடைய வேளாண் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படும். பாகிஸ்தானுடைய ஜிடிபியில கிட்டத்தட்ட 25% வரைக்கும் பாதிக்கப்படும் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடிய நிலையில அந்த ஊர் மக்களுடைய மனநிலைய நம்ம பார்க்கணும்ல. அந்த அரசுக்கு எதிராக ஒரு 10 நாள் தாமதம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கே இந்தியாவுல மத்திய அரசுக்கு எதிரான எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லா கட்சிகளுமே இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உடனடியா பதிலடி கொடுங்க அப்படின்றது எல்லாருமே கேட்க தொடங்கணும். அப்போ நியாயமான விஷயமும் கூட. அதுக்கான கால நேரத்தை ஏன் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கிறதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஆனா அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியா உதவாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த நாட்டு மக்கள் அந்த அரசை எப்படி கேட்பாங்க? சோ அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும். அது என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, போருக்கு போனா பாகிஸ்தானுக்கு தெரியும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் தைரியமா போகும், வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க ஒரு வேலை வரும் பட்சத்துல இது போரா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே போரா மாறினாலும் நான் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறதுனால நான் சொல்றேன். இப்ப ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய வருஷ கணக்குல நீளக்கூடிய ஒரு பெரிய பெரும் போரா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்றதா சொல்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு 2-2.5 நாட்கள் இல்ல ஒரு 4 நாட்கள் வரைக்கும் தான் இது நடக்கும். உடனடியா பாகிஸ்தான் அவங்களுடைய நிலைப்பாட்டுல இறங்கி வந்துருவாங்க. ஏன்னா நீங்க ரஷ்யா உக்ரைன் அந்த கால சூழல் அப்படின்றது வேற. யூரோப்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய அரசியல் சூழல், அங்க வலது இடதுன்னு அரசுகள் மாறி மாறி அமையக்கூடிய சூழல், இது எல்லாமே அதுக்கான பின்னணி காரணமா இருக்கு. அமெரிக்கா ஒரு பின்னணி காரணமா இருக்குது, இது எல்லாமே இருக்கு. பட் இந்தியா பாகிஸ்தான் வார பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டதெல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு தீவிரவாத அட்டாக் நடக்குது, அதுக்கான ரிட்டாலியேஷனா நம்ம போறோம், அதுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் பட்சத்துல உருவாக போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது நீண்ட நாட்களுக்காக இது 2 தரப்புமே தயாராகவும் இல்லை. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கான நீண்ட நாள் திட்டமிடல் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அது இறங்கினது. இது ஒரு குறுகிய கால ஒரு தாக்குதல், ஒரு நமக்கான ஒரு பதிலை கொடுக்கணும், ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றதுனால இது அந்த அளவுக்கு ஒரு நீண்ட ஒரு போரா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான் இப்ப நினைச்சாலும் அதை தடுக்கலாம், இப்ப நினைச்சாலும் அதுக்கான விஷயங்களை அவங்க பண்ணலாம். ஏன்னா நல்லா கவனிக்கணும், நேற்று அவங்களுடைய கேபினெட்ல பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸுக்கு கிட்டத்தட்ட அவங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட்ல இருந்து 25% வரைக்கும் அதிகரிச்சு பட்ஜெட் அலாட்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் அந்த ஒரு மூட்ல தான் இருக்கிறாங்க, அந்த ஒரு வார் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்காங்க. பட் மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது வார் வர்றதை முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாடுகளும் தடுக்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மார்க்கெட், உலக நாடுகளுக்கான மிகப்பெரிய சந்தை இன்னைக்கு இந்தியா தான் இருக்கு. அமெரிக்கா அவ்வளவு வரியை சீனா மேல விதிக்கிறாங்க, சீனா அவ்வளவு வரியை அமெரிக்கா மேல விதிக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள் மீதெல்லாம் கசகசன்னு அவ்வளவு வரியை விதிக்கக்கூடிய ட்ரம்ப் இந்தியா மீதான அந்த ஒரு பார்வையை இன்னும் அவர் சாஃப்ட் கார்னர் பார்வையா தான் அவர் வச்சிருக்காரு. வெளியே கடுமையா விமர்சிச்சாலும் கூட மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது நமக்கு குறைவான விஷயங்கள் தான். இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது கூட
இந்தியாவுக்கான வரி விதிப்பை அவர் குறைந்த அளவுல தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்தியாவை மிகப்பெரிய சந்தையாக ஐரோப்பிய நாடுகளும் பார்க்குது, அமெரிக்காவும் பார்க்குது, மற்ற சீனாவும் பார்க்குது. இங்க ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல் ஒரு வார்னால ஏற்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல உலக நாடுகளுக்கே பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா ஆசியாவில இவ்வளவு பெரிய ஒரு இடம், 100 கோடி பேர் கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி, எத்தனை நாடுகளுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மற்ற நாடுகள் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சீனாவுக்கும் இதுல போர் நடத்தி இந்தியாவுக்கான ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு அவங்களும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோவிடுக்கு அப்புறமா மீண்டு அமெரிக்காவை மிஞ்சி போகணும் அப்படின்ற மாதிரியான இலக்குகள்லாம் இருக்கும் பொழுது இந்த பிராந்தியத்துல வரக்கூடிய போர் அப்படின்றது சீனாவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதுதான். ஸோ அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா பாகிஸ்தான் தான் அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. எப்பவுமே அவங்க பண்ணக்கூடிய தவறு தானே. அவங்க தவறு இழைக்காம இருந்தாங்கன்னா போர் வராம இருக்கலாம். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பல்வேறு விஷயங்களை விளக்கமா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம்.